ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினி ரொம்ப பயத்தோட நிப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா கையில வெப்பன் வச்சுட்டு என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினி, என்னோட டாக் காணாம போயிடுச்சு, நான் தேடிட்டு வரும்போது கேட்டுக்கிட்ட நேம் டேக் இருந்தது, அது மட்டும் இல்லாம என்னோட டாக் சவுண்ட் கேட்டுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வரக்கூடாதுன்னு, நீ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி அடிக்க வர. அப்ப நம்ம ஹீரோ, அப்பா அவ என்னோட கிளாஸ்மேட், அது மட்டும் இல்ல எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நாக்வான் உன்னுடைய பெட் டாக் இது பாரு. ஹீரோயினையும் டாக பார்த்த உடனே, செல்லும் நீ இங்கதான் இருக்கியா, நான் வந்துட்டேன், நீ பயப்படாத, நான் உன்னை கண்டிப்பா இங்க இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ அதுல எந்த பூட்டை உடைச்சி அவளோட டாக பத்திரமா அவகிட்ட குடுக்குறான். நம்ம ஹீரோவுடைய அப்பா பையனோட ஃப்ரெண்டுன்னு தெரியாம போச்சு, உன் டாக் வெளியே தனியா இருந்துச்சு, அதோட ஓனரை கண்டுபிடிக்க தான் நான் இங்க அதை அழைச்சிருந்தேன்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயினி, அது சரி அங்கிள், நீங்க ஏன் என்னோட டாக கொடுமைப்படுத்துற மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேப்பா. இங்க பாத்தியா என்னுடைய கைய கடிச்சிருச்சு, அதனால நான் என்னுடைய சேஃப்டிக்காக தான் அப்படி பண்ணேன். ஆமா உன்னுடைய டாகுக்கு வேக்சின் எல்லாம் போட்டிருக்குல அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோயினியும், அங்கிள் வேக்சின் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு போட்டுருவோம். ஆமா நீ இங்க பக்கத்துல தான் இருக்கியா, இந்த டாக நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், உன்னையும் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அங்கிள் நாங்க நேத்து தான் இங்க வந்தோம், அதனாலதான் இவன் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லுவா. ஓகே, என்னுடைய பையனுக்கு இவ்வளவு அழகான ஃப்ரெண்ட் இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப கேவலமா ஒரு லுக் விடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ, டேட் நான் போய் அவளை விட்டுட்டு வரேன், அவளோட வீடு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இங்க பார்த்தா இந்த பொறுக்கி பையன் ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினியோட அண்ணா வந்து, உனக்கு ஓகேவா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டு எமர்ஜென்சிக்கு போன் பண்ணி சொல்லுவா. இந்த பொறுக்கி உடனே, டேய் பொறம்போக்கு, சுத்தி இத்தனை பேர் நின்னு வேடிக்கை பாக்குறாங்க, நீ என்னடா பெரிய ஹீரோ மாதிரி அவனை வந்து காப்பாத்துற, எனக்கும் அவனுக்கும் சண்டை, நடுவுல நீ யாருன்னு கேட்பான். அதுக்கு அவனும், இங்க பாரு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும், இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது கொலை பண்ணிருக்கியா, அப்படி பண்ணிருந்தா அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னு சொல்ல, அவனோட அம்மா நாக்குவான காணும், போன் பண்ணாலும் அவ பிக் பண்ணல, நீ கொஞ்சம் பாருடான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இங்க நம்ம ஹீரோயினியும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு கையில எவ்வளவு பெரிய காயமா இருக்கு, கைய கூடு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கர்ஷிப் போட்டு விடுவா. அப்புறம் வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்துட்டேன், உன்னோட அப்பாவை பார்த்து பயந்துட்டேன், அதனால நீ என்ன தப்பா நினைக்காத அப்படின்னு சாரி சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நாக்வான் நீ எல்லாத்தையும் மறந்துடு, என்னோட வீட்டுக்கு நீ வராதன்னு சொல்ல, என்னடா ஏன்டா அப்படி சொல்ற, ஓகே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், ஆனா அதுதான் உனக்கு இஷ்டம்னா நான் அப்படியே பண்றேன், இருந்தாலும் என்னால உன்னை மறக்கவே முடியாது, இதுதான் உண்மை, ஐ லைக் யூடா அப்படின்னு ஹீரோயினி சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு புரியாத சந்தோஷம். அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணா அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அம்மா போன் பண்ணி, அவ வீட்டுக்கு வந்துட்டா, நீ பார்த்து பத்திரமா வாப்பா, அது மட்டும் இல்ல அவ ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா, அந்த பையன் ரொம்ப பாவம் வெக்கப்பட்டுட்டு இருக்கான், நீ வந்து அவனை மீட் பண்ணுன்னு சொல்றா. இந்த நியூஸ கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அண்ணனுக்கு உயிரே வருது. அப்புறம் இந்த குட்டி பாப்பா அப்பாவை பார்த்துட்டு பயந்துட்டு அம்மாக்கு போன் பண்ணுது, அவ எடுக்கலன்னு நேர்ல பார்க்க போறா. அப்ப அண்ணா அம்மாவும் இல்ல, நீ ஏன் என்ன தனியா விட்டு போன, எனக்கு பயமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா இந்த பொண்ணு நடந்து போகுது. அப்ப அவளோட பொறுக்கி அண்ணா அங்க வந்து, ஹே இந்த டைம்ல தனியா எங்க போறேன்னு கேட்பான். இந்த பாப்பா அதுக்கு, நீயா, நான் பயந்தே போயிட்டேன், அம்மா வேலை பாக்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறேன், உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்ப அந்த ரோட்ல குடிகார பசங்களை பார்த்துட்டு இவன் அந்த குட்டி பாப்பா பின்னாடியே போறான். ஏன் பின்னாடி வராதன்னு சொன்னல, நீ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்கன்னு சொல்லும். நீ ரோட்டை முன்னாடி பார்த்து நட, நான் ஒன்னும் பின்னாடி வரல, எனக்கு என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே தான் போறான். அப்புறம் இங்க நம்ம ஹீரோ கையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. உங்க அம்மா வீட்டுல இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்பான். இல்ல என்னுடைய அம்மா ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறாங்க, நான் அவங்களுக்கு எந்த விதத்திலயும் தொந்தரவா இருக்க மாட்டேன்னு சொல்ல, இல்லப்பா என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னுடைய அம்மால அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்கள மீட் பண்ணேன், அன்னில இருந்து என்னையும் என்னோட அண்ணாவையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க, ஏன்னா என்ன பெத்த அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்போ எனக்கு 8 வயசு தான், அவங்க சாகும்போது கூட எப்பவும் நான் பக்கத்திலேயே தான் இருப்பேன்னு
சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் நான் நினைச்சுப்பேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க பாரு, நீ எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். என்னுடைய பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கோ. அவ ரொம்ப சேட்டை பண்ணுவா, ரொம்ப கோவமும் படுவா. நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும்னு சொல்லுவா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம ஹீரோயினியோட அப்பா நம்ம ஹீரோயினிய சில பேர் வச்சு கூப்பிட்டுட்டு வர, அப்பா நீங்க ஏன் என்ன இப்படி கூப்பிடுறீங்கன்னு வெக்கப்படுவா. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு ஹீரோவை வீட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. அப்ப ஹீரோயினியோட அம்மா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கர்ஷிஃபை கட்டி விட்டுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். அது மட்டும் இல்ல, என்னோட பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழகான ஃபேமிலிய பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த ரோட்ல நம்ம ஹீரோயினியோட அண்ணன் வரான். இது என்னுடைய ட்ரெஸ், ஆமா நீ என் வீட்டுக்கு போயிட்டு வரியான்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்ல, நீயும் என் தங்கச்சியும் ஃப்ரெண்டா பழகுங்க, அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ உன் கூட தான் இருந்திருக்கா போல, அவ போன் எடுக்காததுனால நாங்க ரொம்ப பயந்துட்டோம். உனக்கு தெரியும்ல அவ எனக்கு ஒரே தங்கச்சி. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இது நீ வார்னிங்காவும் வச்சுக்கலாம் இல்ல ரெக்வஸ்டாகவும் வச்சுக்கலாம், உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவுடைய அப்பா, என்னடா அவளை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா இது என்ன ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கு, நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ பாக்குறதையும் கேக்குறதையும் வெளியே சொல்லக்கூடாது, நம்மளும் மிருக மாதிரி தான். இந்த உலகத்துல யாரு ரொம்ப பலசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இந்த பாசம் அன்பு கருணை இதெல்லாம் வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நீயும் என்ன மாதிரி சக்தி வாய்ந்தவனா இருக்கணும், நீ என்னுடைய ரத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீ என்னோட பர்மிஷன் இல்லாம பேஸ்மெண்ட்டுக்கு போக கூடாது, என்னோட பேச்சை மீறி நீ நடக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. நீ அப்படி நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும். நீ ரொம்ப அறிவாளி பையன், உன் அண்ணனை மாதிரி நீ இல்ல, என் கூட சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஆள பிறந்தவன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ நாக்குவானோட ஃபேமிலிய நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் கேன்டீன்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினியும் பக்கத்துல போய், டேய் உன் காயம் ஆறி போயிடுச்சா, எங்க அம்மா உனக்கு நல்ல மருந்து போட்டு விட்டாங்களா, கைய கொடு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கைய பிடிப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுட்டு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எல்லாரும் பாக்குறாங்க, நீ முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினி சொல்லுவா, ஆனாலும் நீ ரொம்ப பண்றடா, உன் கைய தானே நான் பார்க்க போறேன், அதுக்கே இப்படி பண்ற, ஏன் ஃப்ரெண்டா இருந்தா கை பிடிக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க 2 பொண்ணுங்க வந்து, ஏய் நீ அந்த ஆக்ட்ரஸோடைய பொண்ணு தானே, நீ ரொம்ப ரூடா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோடைய அம்மா வேலை பாக்குற ஷாப்ல வந்து, இங்க ஒரு லேடி வம்பெழுத்துட்டு இருப்பா, ஆமா உன் பையன் எதுக்காக என் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான், 2 பேருக்குள்ளயும் சண்டை முட்டிக்குது. அப்ப சொல்லுவா நம்ம ஹீரோடைய அம்மா நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா சொல்லும் போது, அது சரி அவங்க ஒன்னும் பசங்க கிடையாது, உன் பெரிய பையன் என்னடானா எல்லாரையும் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கான், அவன் ஏன் என்னோட பையனை அடிக்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளும் நான் தான் உன்கிட்ட அப்பவே சாரி கேட்டுட்டேன்ல, இப்ப எதுக்கு வேலை பாக்குற இடத்துல வந்து சண்டைக்கு இழுக்கிறேன்னு சொல்ல, அது சரி அவன் அப்பங்காரன் ஒழுங்கா இருந்தா தானே பசங்க ஒழுங்கா இருக்கும், நீ அவனுக்கு 3ஆம் தாரம் தானே, நீ இங்க வேலை வேலைன்னு வேலையில இருக்கிற, ஆனா அவன் அங்க பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிறான்னு சொல்லி அவ புருஷனையும் திட்டுவா. உடனே இவளும் அவன் புருஷன் என்னமோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி, ஏன் புருஷன் ஒன்னும் அப்படிலாம் கிடையாது, என்னை தவிர அவர் வேற பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு, நீ என்னடி அவரை பத்தி என்கிட்டயே வந்து தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாவம் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அவன் அங்க பசியில தவிச்சிட்டு இருக்கான், நீ நடனா இங்க வேலை வேலைன்னு சுத்திட்டு திரியிற, அதனாலதான் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேருக்கும் சண்டை முட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அப்புறம் இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்ப அங்க கேர்ள்ஸ் எல்லாம், என்ன ஆக்ட்ரஸ் பொண்ணுனா இவ என்ன பெரிய இவளா, ரொம்ப சுடுமுஞ்சு மாதிரி தான் நடந்துக்கிறா, எனக்கு சுத்தமா இவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டே போவாங்க. நம்ம ஹீரோயினியும் அதை கேட்டுட்டு அமைதியா நடந்து போயிட்டு இருக்கா. இங்க வீட்டுல இந்த பொறுக்கி பையன் ரொம்ப டென்ஷனா காசு தேடிட்டு இருக்கான். அப்புறம் போன்ல, இங்க பாரு நான் அவனை அடிச்சேன்தான், ஆனா யாராவது சாட்சி சொல்ல வரட்டுமே அப்புறம் இருக்க அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருப்பான். அந்த நேரம் நம்ம ஹீரோயினியோடைய அண்ணா அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருப்பான். அவனை அடிக்கிறத பாக்கல, ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, அதை வச்சுதான் நான் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி கொடுத்தேன், அது ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை வேணா நீங்க எவிடன்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். போலீஸும் அதை நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்க பேரண்ட்ஸும், டேய் நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணுடா, உன் ஸ்கூல்ல நடந்த ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டிருக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு லேடி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா ரூட் கேக்குற மாதிரி அவகிட்ட பேசுறான்.
பேசுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், இங்க பஸ் வர ரொம்ப லேட் ஆகும், வாங்களே நான் உங்களை அப்படியே டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லுவான். இந்த லேடியும் பரவாயில்ல சார் இருக்கட்டும், நான் பஸ்லயே போறேன்னு சொல்லுவா. இவனும் காரை மூவ் பண்ணிட்டு அப்படியே வேகமா ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு, ஏண்டி நான் கூப்பிட்ட நீ வரமாட்டியா, நான் கூப்பிட்ட உடனே கார்ல ஏறணும், இவ்வளவு அழகான கார் எடுத்துட்டு வந்து கூப்பிட்டா ரொம்ப பிகி பண்ற அப்படின்னு சொல்லி அவளை கார்ல தூக்கிட்டு போயிடுவா. அதே நேரம் ஹீரோவுடைய அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு, நான் என்னவோ ஓனர் மாதிரி எல்லாத்தையும் பூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு, இந்த ஓனர் என்னடானா 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடுது, இருக்கட்டும் நான் வேலையை விட்டு நின்னுறேன், அப்புறம் தெரியும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்டைம்ல நடந்து போறா. அதுக்கப்புறம் மார்னிங் அவளுடைய ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறா. அவ புருஷனுக்கு கால் பண்றா. அவன் புருஷனுடைய போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுனால இவன் புலம்புறா. ஐயோ அந்த பொம்பளை சொன்னது உண்மையா இருக்குமோ, அவனுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்குமோ, சேச்சே அப்படிலாம் இருக்காது, அந்த ஆளு நம்மள தவிர வேற யார பாக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சந்தேகப்பட்டு ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவ சொன்ன இடத்த ஞாபகப்படுத்தி கார் புக் பண்ணி அங்க போய் பாக்குறா. ஒரே இருட்டா இருக்கும். இந்த இடத்துல போய் அவன் பொண்ணு கூப்பிட்டுட்டு வரானா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு, அச்சச்சோ அப்படி கூப்பிட்டு வந்தா எங்க இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கேட்டை தட்டி பாத்துட்டு இருப்பா. அந்த நேரம் கையில ட்ரெஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் வெளியே வருவான். அதை பார்த்துட்டு இவளும், அடபாவி என்ன ஏமாத்திரியாடா, நீ எல்லாம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தியா அப்படின்னு திட்டிட்டே அவன் அந்த கேட்ல இருந்து எகிரி குதிச்சு உள்ள போறா. அங்க போனா நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த பேக் ட்ரெஸ் எல்லாம் ஐடி கார்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஃபேஸ் எல்லாம் ஒரே பிளட்டா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா பயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேக்குது சொல்லிட்டு, யார் இது இந்த நேரத்துல இங்க யாரு வரான்னு சொல்லி அவன் பார்க்க வருவான். அந்த நேரம் அங்க ஒரு பூனை கிராஸ் ஆகிறத பார்த்துட்டு அவன் நடந்து வந்துட்டே இருக்கும் போது அவனுக்கு போன் வருது. அவனோட பெரிய பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்லி போன் பண்றான். ஏண்டா அறிவு கெட்டவனே, உன்கிட்ட எத்தனை தடவைடா சொல்றது இந்த மாதிரி போய் எங்கேயும் மாட்டிக்காதுன்னு. சரி சரி உங்க அம்மாக்கு போன் பண்ணியா அப்படின்னு கேட்பான். வேலையில இருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு உள்ள போறான். இவளும் இங்க இருந்து பயத்தோட ஓடி வந்து அவ பொண்ணு நினைச்சு பார்த்துட்டே ஓடி வரா. ஏன்னா ஆல்ரெடி அந்த குட்டி பாப்பா அவ காதுல சொல்லிருப்பா, அப்பா ரொம்ப மோசமானவரு, அவரை பார்க்கும் போதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிருப்பா. அத நினைச்சு பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லி அழுது புலம்பிட்டே ரொம்ப வேகமா அங்கிருந்து தப்பிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ அவனோட அண்ணாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிட்டு அவன் அப்பா சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஒருவேளை மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் பெருசா ஒண்ணு இல்ல போல, ஆனா அது காமன் சென்ஸ்லயா இல்ல ரூலா, ஏன்னா எங்க அப்பா சொன்னது அவருடைய ரூல்ஸ நாங்க மீறவே கூடாது அப்படின்னு தான். அது மட்டும் இல்ல, அன்பு நம்மள பலவீனமா ஃபீல் பண்ண வைக்கும், அதுக்காக நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிருக்காங்க. ஆனா அது என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அவன் அப்படியே ஸ்கூலுக்கு போறான். அங்க நம்ம ஹீரோயினிய பார்த்து நம்மள பலவீனமா ஃபீல் பண்ண வைக்கிறவங்களை கொலை பண்ணணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு பதிலா அவங்கள நம்ம பாதுகாக்கலாம், ஏன்னா அப்பதான் நம்ம இன்னும் பலசாலியா ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் இப்பதான் பாக்குறேன்னு நம்ம ஹீரோயினிய அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருப்பான். இப்ப அப்படியே கரண்ட்ல அவன் போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு சைக்கோவை நம்ம பாத்துருக்கவே முடியாது, அவன் ரொம்ப கொடூரமானவன், பொண்ணுங்களை தான் அவன் அதிகமா கொலை பண்ணிருக்கான், அதுக்கான ஆதாரத்தையும் அவன் விட மாட்டான். இதை தவிர அவன் 4 பேரை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கான், அதுல 3ஆவதா இருந்தவங்கள தீ வச்சு கொளுத்திருக்கான், கேட்டா இன்சூரன்ஸ் பணத்துக்காகன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜெயில இருந்துட்டு அவனுடைய கிரைம்ஸ் எல்லாம் அவன் ஒரு புக்கா எழுதுறன்னு சொல்லியிருக்கான். அவனுடைய குழந்தைங்களை நினைச்சு அவன் ஃபீல் பண்றான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சைக்கோபாத்க்கு அவன் குழந்தைங்க மேல அன்பு இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே நடந்து வரான். அப்ப அங்க இருக்கிற ஹீரோயினி போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்றான், எங்க அப்பா எனக்கு அன்பு என்ன பலவீனமாக்கும்னு மட்டும் தான் கத்து கொடுத்திருக்காரு, ஆனா நான் உன்னை கண்டிப்பா பாதுகாப்பேன், உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த எபிசோட் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.